வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 24 இன்னைக்கு தாய்லாந்தில் மஹிடோல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது சூலாலங்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குதுங்களா? இவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் தாய்லாந்தில், அதனால் இவருக்காக ஒரு டேலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு. அவருடைய 69வது குழந்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த மஹிடோல் அப்படின்றவங்க. அந்த சமயத்தில் ரங்கீட் அப்படின்ற ஒரு ராஜாவாக இருந்த சமயத்தில் இவர் அவருடைய தம்பி அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காரு, நீ பொது சுகாதாரத்துறையை கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா இவர் அந்த சமயத்தில் கடற்படையில் ஒரு 9 மாதமாக பணி புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருந்திருக்காரு. பணியில் அந்த பயிற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஆளாக இருந்திருக்காரு. இவர் சொல்கிறத கேட்டு அவரும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்டு பல்கலைக்கழகங்களில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா நிதி உதவிலாம் கொடுத்து இதுக்கப்புறம் நீ இன்னும் கொஞ்சம் பெருசாக படிக்கணும், பெரிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சுகாதாரத்துறையில் ஏகப்பட்ட லெவலில் அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கிறார். அவர் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாரு. இப்படி அவங்க நாட்டினுடைய நவீன மருத்துவத்துக்கான ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இவரை இந்த நாளை சூஸ் பண்ணி, அதாவது இவருடைய நினைவு நாளை சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவர்களுக்கெல்லாம் இவருடைய பேரில் அந்த விருதுகள் கொடுக்குறதுன்றது வழக்கமாக வச்சுக்கிறா. இவங்களது ஒரு முடியாச்சு தானே, அதனால் ஒரு அரசர்களை கொண்டாடுறது அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு விழாவை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாய்லாந்தில் மஹிடோல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 24. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் ஃபார்மர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் கிட்டத்தட்ட 13% விவசாயம். நாட்டினுடைய மக்கள் தொகையிலே பார்த்தீங்கன்னா 30% மக்கள் வந்து விவசாயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ண அப்படின்னா இவங்களுடைய ஜிடிபி விவசாயத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சேவை துறைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விவசாயத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறதுனாலையும், அதுவும் இவங்க ஏற்றுமதி பண்ணுற அந்த பொருட்களுடைய தரம் பார்த்திங்கன்னா உலக லெவலில் பயங்கர ஃபேமஸ்ஸு. ஏன்னா தேநீர், கிராம்பு, ரப்பரு, கொக்கோ, மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த பாமாயில், கிராம்பு, லவங்கம்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஏற்றுமதியில் தரத்தில் ஒரு முதன்மையான ஒரு பங்கு வகிக்குது. இது தாண்டி பார்த்திங்கன்னா இந்த ஜாதிகா, ரப்பரு, மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க வேர்ல்டு லெவலில். இப்படி பழங்கள் முதற்கொண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க ஏற்றுமதி பண்ணுறதுனால இவங்க நாட்டில் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கடலில் அந்த மீன் பிடிக்கிறதுன்றது 22 மில்லியன் மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அவங்க ஒரு உற்பத்தியை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பொருட்களை, நிறைய பழங்களை இவங்க ஏற்றுமதி பண்ணாலும் இவங்க நாட்டில் விளையக்கூடிய அந்த அரிசியை மட்டும் இவங்க ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கான இந்த டெவலப்மெண்ட்டு எவ்வளோ தான் அந்த பாதிப்புகள், இந்த வெள்ளப்பெருக்கு, இயற்கை பேரிடர் இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவஸ்தைப்பட்டாலுமே கூட அவங்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்புன்றது கிடச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் 1960 விவசாய சட்டம்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்ன்றது ரொம்ப அதிகமாக கிடைக்க அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கான ஒரு டேவா அப்படி நேஷனல் ஃபார்மர்ஸ் டேன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 24. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குதுங்க. ஏன்னா இவங்க நாட்டில் இருக்கக்கூடிய குவாசுலு நட்டால் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஷாகா அப்படின்ற ஒரு ராஜாவை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவருடைய கல்லறைக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா கூடுறதுன்றது ஒரு காலகட்டத்தில் ஒரு வழக்கமாகவே இருந்தது. அது அப்படியே தொடர்ந்து போக ஒரு சில கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ராஜாவை முன் நிறுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷாகான்ற ராஜா நாட்டில் எவ்வளோ பெரிய ஆள், அவருடைய பெருமைகள் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் பேச, அப்புறம் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் அந்த மோதல்ன்றது உருவாகுது. போராட்டங்கள் வந்து இவரை முதன்மையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு டே உருவாகணும்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சமரசமாகி இதுக்காக ஒரு டே உருவாக்கலாம் சொல்லி உருவாகிட்டாங்க. ஆனால் இந்த டேவை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கல்ச்சரான விஷயங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு டேவாக வச்சுருந்தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின்போ நேஷன் சொல்லிட்டு அந்த சமயத்தில் டெஸ்மண்ட் டூட் அப்படின்ற ஒரு பர்சன், அந்த இனவெறிலாம் பிரச்சனை இருந்தது இவங்க நாட்டில், அதெல்லாம் போனதுக்கு அப்புறமா அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை அவர் உருவாக்கி வச்சுட்டு போனார். அந்த செலிப்ரேஷன்றது அதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலா அவங்களால வந்து டெவலப் பண்ணப்பட்டு அதுவும் அப்படியே கொண்டாடி இருந்தாங்க. இப்படி ஒரு டே இருக்குல்ல, இந்த டேவை அப்படியே இதுக்காக மாற்றி இது வந்து ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லி அவங்களோட கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்காங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 லாங்குவேஜ் இப்போ அதிகாரப்பூர்வ லாங்குவேஜ், அதை தொடர்ந்து பழங்குடி மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. நிறைய விதமான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னும்போது எல்லாருடைய ஒற்றுமையை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 24. நெக்ஸ்ட் நியூ காலிடோனியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நியூ காலிடோனியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தீவு தாங்க, மெலினேஷியா தீவு கூட்டமாக இருந்தது தான். இங்கே முதல்ல கணக்கு அப்படின்ற ஒரு மக்கள் இனக்குழுக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து 1840 ஒரு கிறிஸ்துவ மிஷினரின்றது உள்ளே போகுது. அதை தொடர்ந்து 1853 அந்த பகுதி அவங்களோட கண்ட்ரோல் எடுக்க அட்மிரல் ஃபெஃபரியர் டெஸ்பாயின்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனாக பண்ணுறாரு. அந்த பகுதியை ஒரு சுயாட்சியான பிளேஸாக வந்து அறிவிக்கிறாரு. அதை தொடர்ந்து அது ஒரு ஃப்ரெஞ்சினுடைய காலனியாகவே டோட்டலாக மாற ஆரம்பிக்குது. அங்கே வந்து குற்றவாளிகளையும் கைதிகளையும் அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸாக யூஸ் பண்ணே வராங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது பல வருடங்கள் கழிஞ்சு போக 1946 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரெஞ்சுக்காரங்க வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க. அப்படி குடியுரிமை கொடுத்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா நியூ காலிடோனியா டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேஷனல் டே
டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 24. அடுத்ததாக நேஷனல் டேன்னு சொல்லிட்டு கினியா பிசா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 15ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகல் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரோலே தான் இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருட சுதந்திர போருன்றது நடக்க ஆரம்பிச்சுது 19ஆம் நூற்றாண்டில். அத்தனை வருஷங்கள் அவங்ககிட்டே இருந்தவங்க ஒரு பெரிய புரட்சியை பண்ணி 1973 போர்ச்சுகல்கிட்ட இருந்து ஒரு சுதந்திரத்தை வாங்குறாங்க. அப்படி வாங்கின அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு கினியா பிசா அந்த சுதந்திர பிரகடனம் வெளியிட்டு அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 24. நெக்ஸ்ட் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரினிடாட் டோபாகோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் 2-3 டைம் இந்த ரிப்பப்ளிக் டே சுதந்திர தினம்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் அவங்க இந்த மாதிரி சுதந்திரத்தை வாங்கியிருப்பாங்க. அதனால தான் அந்த டே வருது. சரி, இந்த ட்ரினிடாட் டோபாகோவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு காமன்வெல்த் ஐக்கிய ராஜ்யம் சொல்லுவாங்கல்ல, அந்த நாடுகளுடைய பட்டியலில் அந்த ஒரு கூட்டமைப்பில் தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த எலிசபெத் ராணியினுடைய கண்ட்ரோலில் இவங்க இருக்கிறது அப்படின்றது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மூலமாக அது இன்னுமே அதிகமாக பேசப்படுது. அப்படி பேசு பொருளாக அந்த விஷயங்களை மாற்றணும், நமக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்சிகள் மூலமாக சுதந்திரத்தை பெற்றாங்க. 1976 பார்த்திங்கன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. இவங்களுக்கு என்னதான் இந்த மாதிரியான சுதந்திரம் கிடச்சிருந்தாலும் அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முறையாக நடந்த அந்த செப்டம்பர் 24 சூஸ் பண்ணி நீ ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரினிடாட் டோபாகோ செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 24. நல்ல பேரை சம்பாதிக்க தெரியுமோ இல்லையோ, நல்லா பணம் சம்பாதிக்க கற்றுக்குங்க. ஏன்னா இந்த சமூகம், குடும்பம், நண்பர்கள், காதல்னு இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா இயல்பான சந்தோஷங்களும் அந்த பணத்தால் தான் கிடைக்குது. இது வரமா சாபமான்னு தெரிலங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட நான் பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.